மதுபானம் பற்றி பேச அதிமுகவிற்கு தார்மீக உரிமை இல்லை என்று விசிக எம்பி ரவிக்குமார் காட்டமாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை விசிக எம்பி ரவிக்குமார் நேரில் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி முழுமையாக மதுவிலக்கை அமல்படுத்த முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிதியுதவி வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும், இறந்தவர்களில் பல கட்சியினரும் இருக்கிறார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மதுபானம் பற்றி பேச அதிமுகவிற்கு தார்மீக உரிமை இல்லை என காட்டமாக பேசினார். கலந்த நச்சு சாராயத்தை குடித்த காரணத்தினால் சுமார் 50 பேர் இப்பொழுது கள்ளக்குறிச்சி பகுதியில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலுமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அவற்றை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி தமிழ்நாட்டிலே முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். ஒருபுறம் 10 லட்சம் ரூபாய் ஏன் கொடுக்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்கிறார். இன்னொரு பக்கம் 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இன்னொருவர் கேட்கிறார். இதை வைத்து அரசியல் செய்வதற்கு எல்லோருமே ஆசைப்படுகிறார்கள். அது தவறான அணுகுமுறை. மக்கள் மீது அக்கறையற்றவர்களுடைய அணுகுமுறை. மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள், இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மீது அக்கறை உள்ளவர்கள் இத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்க மாட்டார்கள். இது எல்லோருமே சேர்ந்து செய்ய வேண்டியது. இறந்தவர்களிலே பல கட்சிகளைச் சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதிமுக இதை கேட்பதற்கு அவர்களுக்கு சரியான தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.